ஸ்டூடெண்ட்ஸ், இட்ஸ் மீ மோனா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அதில் டோக்கன்ஸில் இன்றைக்கி என்ன கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம்னா டீலிமிட்டர்ஸ். வாட் யூ மீன் பை டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எதையெல்லாம் நம்ம டீலிமிட்டர்ஸாக எடுத்துக்கலாங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் லாங்குவேஜை எடுத்துக்கோங்க. நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுறீங்க, ஒரு பேராகிராஃபை டைப் பண்ணுறீங்க. அப்படி டைப் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சில இடத்துல வந்து பஞ்சுவேஷன் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, கமா யூஸ் பண்ணுவீங்க, ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. எதுக்காக? இப்போ டபுள் கோட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இப்போ பேராகிராஃபில் ஏதோ சம்திங் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. கமா எதுக்காக? செப்பரேட் பண்ணி காட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இது எதுக்காகனா மெயினாக வந்து நம்மளுடைய ரீடபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அட் த சேம் டைம் இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காகவும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே பைத்தான் லாங்குவேஜ்லேயும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சில சிம்பிள்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அந்த சிம்பிள்ஸு ப்ளஸ் சிம்பிள் காம்பினேஷன்ஸை தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பைத்தானில் டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் அவங்க டெஃபினேஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பைத்தான் uses the symbols and symbol combinations as delimiters. ஓகே, இன் எக்ஸ்பிரஷன், ஒரு எக்ஸ்பிரஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a + = 2, இது ஒன் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். இது ஒரு எக்ஸ்பிரஷனா? இதனுடைய எக்ஸ்பென்ஷன் என்னது? a = a + 2 அப்படிங்கிறது. இந்த எக்ஸ்பிரஷனுடைய மீனிங் என்னது? a = a + 2. அப்போ நான் எதுக்காவது ஏக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்தேன்னா அது கூட ப்ளஸ் ஆட் ஆகி +2 வந்து ஆட் ஆகி ஆன்சரை காட்டுது. ஸோ இது ஒன் ஆஃப் த இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸில் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னா += அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் அசைன்மெண்ட்டு. இப்போ += ஆல்சோ ஒன் ஆஃப் த என்ன கொடுத்துருக்காங்க? டீலிமிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது அதனுடைய ஒர்க்கப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிஸ்ட்டு, இந்த டிக்ஷனரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் செட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம பைத்தானில் நீங்கள் பின்னாடி அடுத்தடுத்த லெசனில் படிப்பீங்க. ஸோ அந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டீலிமிட்டர்ஸை யூஸ் பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட்டு, டிக்ஷனரி, செட்ஸ்ன்னு இன்னொன்று கூட இருக்குது. இப்போ இந்த ஆனால் உங்கள் புக்கில் வந்து செட்ஸ்ன்னு கொடுக்கல, பட் செட்ஸ்லையும் டீலிமிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டு, டிக்ஷனரி இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த சிம்பிள்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். மெயினாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுக்கு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். இது ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பேராந்தசிஸ் மாதிரி இருக்குது. இந்த பேராந்தசிஸை கர்வ்ட் ப்ராக்கெட்டுன்னு சொல்லலாம். இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டியூபிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ சம்திங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேலையை செய்யறதுக்காக சில சிம்பிள்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் காம்பினேஷன்ஸையும் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டிருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய டீலிமிட்டர்ஸ் இருக்குது. உங்கள் புக்கில் வந்து மெயினாக இருக்கக்கூடிய பேசிக்கான டீலிமிட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஓகே, அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் என்னென்ன பண்ணுதுங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரிங்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதில் இந்த சிம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேராந்தசிஸ் மாதிரி, அதாவது இது கர்வ்ட் பிராக்கெட் கூட சொல்லலாம்ல. இப்போ இந்த சிம்பிள்ஸ், இந்த 3 சிம்பிளுமே மெயினாக எதுக்காகன்னா ஒரு டேட்டாஸை வந்து நீங்கள் குரூப் ஆஃப் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் ஆஃப் டேட்டாஸ் மாதிரி காட்டுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் குரூப்பிங் டேட்டா அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ ஃபார் C = இப்போ இந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணுறேன், இந்த பேராந்தசிஸ் மாதிரி இருக்கிறத. இப்போ 1, 2, 3 இது ஒன் ஆஃப் த டேட்டாஸ். இப்போ 1, 2, 3ங்கிறது ஒரு டேட்டா. இது எல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குரூப் பண்ணி காட்டியிருக்கிறேன். குரூப் பண்ணி காட்டுறப்போ எந்த பிராக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கர்வ்ட் பிராக்கெட், அதாவது பேராந்தசிஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இந்த பிராக்கெட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சேம் வைஸ் அடுத்து இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பைத்தானில் வந்து டியூபிள்ஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த பிராக்கெட் எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா லிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ இதே நான் பிராக்கெட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிராக்கெட்டை யூஸ் பண்ணினேன் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணினேன் அப்படின்னா இது எதுக்காக என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் எதுக்காக அப்படின்னா இங்கே டேட்டாஸை என்ன பண்ணி காட்டுது? குரூப் பண்ணி காட்டுது. அதே சேம் வைஸ் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ். இந்த கர்லி பிரேசஸும் எதுக்காக அப்படின்னா இதுவும் டேட்டாஸை குரூப் பண்ணி காட்டுறதுக்கு தான். பட் பைத்தானில் இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டிக்ஷனரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிக்ஷனரிக்கு இது வந்து சேம் அஸ் தட் ஆஃப் தி செட்டு மாதிரியே தான், செட்டு ஸ்ட்ரக்சரில் தான். பட் என்ன
என்னன்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கீ வேல்யூ இருக்கும். அது பின்னாடி அடுத்தடுத்த லெசனில் நம்ம பார்க்கலாம். ஸோ மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன ஸ்டூடெண்ட்ஸ்னா, இப்போ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் எதுக்காக அப்படின்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட்டாஸை குரூப் பண்ணி காட்டுறதுக்காக இந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுறீங்க. இந்த சிம்பிள்ஸும் எதுதான், டீலிமிட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பஞ்சுவேஷன்ஸ் சில யூஸ் பண்ணுறது. ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுவீங்க, கமா யூஸ் பண்ணியிருப்பீங்க, கோலன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த கோலன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து இந்த கமா கோலன் எல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்காக, இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது. அதே மாதிரி செமிகோலன் இதெல்லாம் சில இதை வந்து என்ன பண்ணுவோம்னா செப்பரேஷனுக்காகவும் யூஸ் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா பஞ்சுவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து இப்போ சிங்கிள் ஈக்குவல் டுனாலே என்ன மீனிங்கு, சிங்கிள் ஈக்குவல் டுனாலே இட் இஸ் அ சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இப்போ சிங்கிள் ஈக்குவல் டு தான் ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒன் ஆஃப் த சிம்பிள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் சிம்பிள்ஸு கூடயும் ஈக்குவல் டு போட்டிருக்கிறோம். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிம்பிள் கூட என்ன பண்ணுறோம், ஈக்குவல் டுவை சேர்த்துறங்காட்டிக்கு அது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, இது எதுக்காக ப்ளஸ் பண்ணுறதுக்காக, மைனஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இது என்னது இது காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான். ஆனால் இங்கே என்ன சிம்பிளை யூஸ் பண்ணியிருக்கிறோம், அடிஷன் சிம்பிளை. அப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 2னா என்ன மீனிங் ஆயிருது, ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2. அதே மாதிரி இப்போ ஏ ஸ்டார், இப்போ நான் இதையே வந்து ஸ்டாராக மாத்திரன்னு வைங்க, ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 2னா என்ன மீனிங் ஆயிருது, ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார் 2 அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆயிருது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஒர்க்கை அது பண்ணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருடைய ஒர்க் பண்ணுறதை நம்ம ஆல்ரெடி ஆப்ரேட்டர்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாம் சேர்த்து சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சிங்கிள் ஈக்குவல் டு மட்டும் இருந்ததுன்னா அது சிம்பிள் அசைன்மெண்ட் தான். இதுவும் ஒன் ஆஃப் த டெலிமிட்டர் தான். அடுத்ததெல்லாம் இருக்கக்கூடியது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறது தான் என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதையும் நம்ம வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இந்த ஆண்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க, பைப்லைன் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அடுத்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது ஷிஃப்ட் ரைட் சைடு போகும், இது ஷிஃப்ட் லெஃப்ட் சைடு உங்களுக்கு பிட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஷிஃப்ட் பண்ணும். ஸோ இதுவும் உங்களுக்கு என்ன அப்படின்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் தான். ஸோ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் தான் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா டீலிமிட்டர்ஸ் இன் பைத்தான்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இதுதான் டீலிமிட்டர்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கோடிங் எழுதுகிறப்போ எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த இடத்துல எந்த டீலிமிட்டர் யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் கோடிங்ஸ் எழுதுறது எந்த ஆக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கோடிங்கில் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா டீலிமிட்டர்ஸ். இட்ஸ் நத்திங் பட் என்னது சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன்ஸ் யூஸ் in your expression லிஸ்டாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், செட்டாக இருக்கட்டும், எல்லா இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன்ஸ் தான் பைத்தானில் என்ன சொல்கிறாங்க டீலிமிட்டர்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டோக்கன் என்னது லிட்ரல்ஸ். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.